அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. இந்த மார்ச் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் நம்ம பிளானட்டரி பொசிஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. நம்மளுடைய ராசியிலேயே கேது, ஜென்ம கேது போயிட்டு இருக்கு. நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி வருது. அதாவது மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த மாத கிரகங்களாகிய 4ம் ஒன்று இணைந்து இருக்கு. அதோட ராகு, வருட கிரகமாகிய ராகுவும் கன்ஜக்ஷன்ல இருக்காரு. ஸோ 7ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணி பிளஸ் குருவுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு இருக்கு. ஸோ அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. சிம்மத்துக்கு வெளியில சொல்ல முடியாத துயரம், வருத்தம், கவலை, பிரச்சனை, வாய் விட்டு இந்த பிரச்சனைகளை சொல்ல முடியல வெளியில. அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டைம் பீரியட் தான் இந்த அஷ்டம சனி. அதுலயும் சிம்மத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பாதிக்கும். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமா ஆகாது. எனவே அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் அதிக பாடங்களை கொடுக்கும், அதிக பலவீனத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை, பாரம் இப்படி ஒரு மாதிரி எடுத்துட்டு போகும். அதான் அஷ்டம சனி. அதே போல இந்த மாதத்துல மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன், அதாவது 3-10க்கு அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் நமக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு, சனியோட இணைகிறாரு. மேலும் சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல, நம்மளோட ராசிநாதன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை நம்ம டீப் அண்ட் கிளியரா தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு, வக்ரமா இருக்காரு. பரவாயில்ல, ஃபேமிலியில நிறைய குழப்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல. ஃபேமிலி ரீதியா பெருசா நிம்மதி இல்ல, ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு சார். ஒரு மாதிரி நான் அப்படியே பயணிச்சுட்டே இருக்கேன், ஃபேமிலிக்கு ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்கேன், குடும்ப உறுப்பினர்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, குடும்பம் சார்ந்த வகையில நிறைய வருத்தம், கவலை, ஃபேமிலியில் நிறைய வாக்குவாதம், இப்படிதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு தான் போகணும். ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். குடும்பத்துல பெருசா மல்லு கட்டிட்டு இருக்க கூடாது. அப்படியே ரிலாக்ஸா நம்ம கடந்து வரதுக்கு தான் பார்க்கணும். ஒரு சின்ன பிரச்சனையே பெருசா ஊதி பெருசாகிடக்கூடாது. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல வாக்குவாதம் இயற்கையா நிறைய வரும். ராகுவோட இணைந்த அந்த புதன் ஒரு மாதிரி பேச்சுல ஒரு நிதானத்தை கொடுக்காது. என்ன பேசுறோன்னு இப்ப புரியாம டக்குன்னு வார்த்தையை விட்டு மாட்டிப்போம். அல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கவனமா இருங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போங்க. ஃபேமிலியில கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட நம்ம பயணிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இந்த மாதத்துல நான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். தொழில், உத்தியோகம், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகி சனியோட இணைகிறாரு. அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். ஜீவனாதிபதி நம்மளோட ராசிக்கு 8ல. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் சுமை அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிடிப்பு இல்லாத தன்மை வரும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா, உத்தியோகத்தை விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வரலாம். ஹை ரிஸ்க் உத்தியோகம் சார்ந்த வகையில எடுக்காதீங்க. இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சிட்டு நகர்த்துங்க. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா ராசிநாதனும் 8க்கு போயிடுவாரு. உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை, தாமதம், தடுமாற்றம், ஒரு மாதிரி குழப்பமா போகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலை, உங்களுடைய உத்தியோகத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கிறது சிறப்பு. அவசர முடிவு, அவசர மாற்றத்தை உத்தியோக ரீதியா இந்த மாதத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்குமே இந்த மாதம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா ஜீவனாதிபதி 8ல போய் உச்சமாகிறாரு. எனவே தொழில் சார்ந்த விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், அக்கறையோட இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் தொழில் ரீதியா இந்த மாதத்துல எதுவும் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, ஏன்னா சிம்மத்தையே சூரியன் பாத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. சிந்தனையில குழப்பம் இருந்தாலும் அதை சமாளிச்சு நகர்த்துறோம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு கம்ப்ளீட்டா அன்ஃபேவரா இருக்கு. எனவே தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா அவசர முடிவு, அவசர மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை செகண்ட் ஹாஃப்ல தவிர்த்துக்கிறது கம்ப்ளீட்டா நல்லது. ஏன்னா சூரியன் ராசிநாதனே 8ல போய் மறைகிறாரு. சுபகிரகத்துடைய பார்வையும் இல்ல, சனியோட போய் சூரியன் இணைகிறாரு. எனவே கடுமையான சிந்தனை குழப்பம். இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போய் லாக் ஆயிடுவீங்க. பொருளாதார ரீதியா எதுலயாச்சும் போய் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருங்க.
தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல ஒரு மாதிரி டஃபா தான் போகும். நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து இறுக்கி பிடிச்சி பொறுமையா நகர்த்துனது. இந்த நேரத்துல ரொம்ப கோவம் வரும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம், வேலையே தூக்கி போட்டுடலாம், உத்தியோகத்தை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சிட்டு நகர்த்துறது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடியே வேலை இல்லை, ஒரு தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த அஷ்டம சனி எல்லா விதத்திலையும் ஒரு மாதிரி சோதிக்குது. குறிப்பா மன ஆரோக்கியத்தை கடுமையா கெடுக்குது. ஜென்மத்துல வேற கேது, முடிவு எடுக்க முடியல, தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு மாதிரி சிம்மமே இப்போ இப்படி ஒரு திணறிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைக்குமானா இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தா ஒரு நல்ல வேலையை இந்த மாதத்துல அமைச்சுக்கலாம். இருப்பினும் வேலையில சுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு இருக்கும். ஏன்டா இந்த வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைலாம் வரும். வேலை பார்க்கறதுனால ஹெல்த் வீக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துறது சிம்மத்துக்கு இந்த மாதத்துல ஒரு சேஃபான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம பொருளாதார ரீதியா பார்க்கும்போது அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துல சொல்லவே வேணாம். இப்போ வக்ரத்துல இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. 2ஆம் இடத்தை வர சனி பார்த்துடுறாரு. நிறைய பேருக்கு வருமானமே இல்ல, கையில பணப்புழக்கம் இல்ல, பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை இருக்கு, பணப்பற்றாக்குறை இருக்கு, குடும்பத்துடைய தேவை அதிகமா இருக்கு. எதை பாக்குறதுனே தெரியல சார், கையில பணம் வருது கரையுது அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதமும் ஆல்மோஸ்ட் அப்படியே சேமா தான் எடுத்துட்டு போகுது. எதுவும் பெருசா சேஞ்சஸ் எனக்கு தெரியல. சுக்கிரன் உச்சமானாலும் உங்களுக்கு பார்த்தோன்னா பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி தடுமாற்றத்தை இது காமிக்குது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க, கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. இருப்பினும் இந்த மாதத்துல 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம், குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, அதே போல 5ஆம் இடத்துல, இந்த ஸ்தானங்கள்ல எல்லாம் இருக்கு. திடீர் பொருளாதார வரவு ஒரு மாதிரி ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல பர்டிகுலரா அந்த கமிட்மெண்ட்ஸை நகர்த்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே இந்த மாதத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கும். போன மாதம் அளவுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியா கடுமையா டஃபா இருக்காது. கொஞ்சம் அந்த இறுகிய தன்மை கொஞ்சம் இலகும், ஓரளவுக்கு பரவாயில்லை. போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கொடுக்கும். அதே போல கையில் இருக்கிற பணம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருது. இந்த மாதம் பர்டிகுலரா திருமண முயற்சிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சிகளை தொடங்கலாம். ஆனா குழப்பம் இருக்கு. திருமண முயற்சியில ஒரு மாதிரி தடை அமைப்பு இருக்கு. ராகு 7ல இருந்து ஒரு மாதிரி தடையை கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதத்துல ஒரு மாதிரி குழப்பத்தோட நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். இந்த திருமணம் ஒரு ஃபுல் ஃபிளெக்சடா, ஒரு திருப்தியா, மகிழ்ச்சியா நடக்குதுன்னு சொல்ல முடியல. ஆனா திருமணம் நடக்குது. நிறைய பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது. ஒரு குழப்பத்தோட அந்த திருமணம், ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வோட அந்த திருமணம் நல்லபடியா முடியும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். ஆனா அதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். இருப்பினும் அது உங்களுக்கு சாதகமா முடியும். பல குழப்பங்களுக்கு பிறகு திருமணம் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைக்கும். ஸோ திருமண முயற்சிகளை தொடங்கலாம், பாசிட்டிவா இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. முதல் 14 நாட்கள் திருமண வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், பிரச்சனை அப்படியே ஒரு மாதிரி சாதுவா இருக்கும். எதுவும் பெருசா வெளிப்படாது. ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போய்க்கணும். உடைய வார்த்தைகள், உடைய செயல்பாடு, உடைய குடும்பம், வாழ்க்கை துணை எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுறது நல்லது. குரு பார்வை உங்களுக்கு 7ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான அந்த மனநிலையை அந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்ததாக காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணதுல 5ஆம் இடத்துல குரு பார்வை பரவாயில்லை. சனி பார்வையும் இருக்கு. ஒரு மாதிரி குழப்பமா போகுது. காதல் கைகூடி வருமா, காதல் திருமணமா கன்வெர்ட் ஆகுமா, காதல்ல இருக்கிற பெயின் குறையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட பயணிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதம் எல்லாத்துல இருந்தும் ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தம், கவலை, குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 9ஆம் தேதியில குரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எனவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும். காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா நிறைய குழப்பத்தோட அது கன்வெர்ட் ஆகும். மாறி எதிர்ப்புகளோட காதல் உறவு திருமண உறவா மாறும். ஸோ அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். நிறைய பேருக்கு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு செய்தி இந்த மாதத்துல டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்துல பதியுது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு தேவைப்படும். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல நல்ல செய்தி சிறப்பான முறையில கிடைக்கும். அதெல்லாம் புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு.
இருக்கு. அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் ரொம்ப நாளா இருந்த மன உளைச்சல், பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம், அதெல்லாம் அந்த மாதிரி ஓரளவு குறையும். ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும், பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், பிள்ளைகளோட ஏற்பட அந்த முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல செயல்படுத்தலாம், பாசிட்டிவா இருக்கு. அடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த அதிகப்படியான கவலை இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். எனவே அது நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா பார்க்கலாம். ஓவராலா பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதத்துல டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்கலாம். போன மாதம் அளவுக்கு இந்த மாதம் டஃபா இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 5ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் போர்ஷன் எடுத்திருக்காரு. செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த இந்த விஷயங்கள்ல சிந்தனை கொஞ்சம் அதிகமா ஓடும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடா மைண்ட் யோசிக்கும். ஒரே நேரத்துல பலதரப்பட்ட விஷயங்களை மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சிலபஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யோசிச்சு ரொம்ப மைண்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க. பிளான் பண்ணி எல்லாத்தையும் அழகாக நிறுத்திட்டு போங்க. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் கடுமையான சிந்தனை குழப்பம் மட்டும் வரும். இது படிக்கணும், அது படிக்கணும், அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப பயப்படுவோம், ரொம்ப மலைச்சு போயிடுவோம். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி அந்த சிலபஸ் நம்ம முடிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. இந்த பிளான் பண்ண மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா அதில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் பய உணர்வு வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவரா திங்க் பண்ணி பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை இல்லை. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. இந்த மாதம் பெருசா தடையா தெரியல. ராகுவோட இணைந்த அமைப்பு மட்டும் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கவனச்சிதறலை கொடுக்கும். படிக்க தோணாது. ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். மைண்டு, உங்களுடைய மனசு, உங்களுடைய உடல் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. நல்லா தூங்கணும்னு தோணும். அப்படிதான் மனநிலை இப்போதைக்கு இருக்கும். ரொம்ப சோர்வா இருக்கும். சோம்பேறி குணமா இருக்கும். ரொம்ப டல்லா ஃபீல் ஆகும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் இக்னோர் பண்ணணும். நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்கிறதுலாம் மறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. மைண்டை வந்து நல்லா ஷார்பன் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பயம் இல்லாம நீங்க செயல்பட்டாலே, கான்ஃபிடென்ட்டா நீங்க செயல்பட்டாலே நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க. டெஃபினட்டா நீங்க போற எஃபோர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஸோ அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் தேக ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட அக்கறையோடு இருந்துக்கணும். எதுலேயும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. முக்கியமாக வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்போம், நம்ம மைண்டு எங்கேயோ பயணிச்சுட்டு இருக்கோம், என்னென்னமோ யோசிச்சுட்டு போயிட்டு இருப்போம் வண்டி ஓட்டுறப்பயே. இது நிறைய பேருக்கு நடக்கும். அஷ்டம சனி இப்படி தான் பண்ணும். உங்கள் மைண்டை வேற எங்கேயோ வச்சுட்டு வண்டியை நம்மளை இயக்க வைக்கும். எனவே வண்டி வாகனம் பயணிக்கும் போது கொஞ்சம் சேஃபாக ஜேர்னி பண்ணுங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க. அதே போல் கரெக்டாக தலைக்கவசம், இந்த 4 வீலர்ஸ் இயக்கிறவங்க சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. சேஃபாக இருங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான அட்வைஸே. அதே போல் இந்த டைமிங்கில் நல்லா சாப்பிடுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அஷ்டம சனி தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். மைண்ட் எனி டைம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சாப்பிட தோணாது, தூங்க தோணாது. லேட் நைட்டு ரொம்ப தூங்குவோம், ரொம்ப லேட்டாகி தூங்குவோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்து காலையில் ஒரு பக்தி பரவசத்தோட, இறை வழிபாட்டோட, ஒரு மங்கள இசைகளோட அந்த நாளை தொடங்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. குறிப்பாக கழிவு நீக்க உறுப்புகள், ஒரு சிலருக்கு அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கும். குறிப்பாக அந்த ப்ரைவேட் பார்ட்டில் அரிப்பு, இந்த ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சேஃபா இருங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது செரிமான கோளாறு இந்த மாதத்துல நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்கலாம். கொஞ்சம் சேஃபா இருங்க. கேஸ் ட்ரபிள், ஒரு மாதிரி ஏப்பம் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறது, உணவு சாப்பிட்றது அப்படியே எதுக்களிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்துல அப்படியே எட்டி பார்க்கும். கொஞ்சம் கவனமா எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதத்துல கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. கண் பல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பய உணர்வால ஃபீவர் வருது, உடல் வீக் ஆகுறது, பலவீனமா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றது, ஒரு மாதிரி பயத்துல சாப்பிடாம நம்ம உடலை பராமரிக்காம விட்டுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற அமைப்பு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சளி தொந்தரவு இருக்கும். திடீர்னு பார்த்தா வைரல் ஃபீவர் மாதிரி ஒரு மாதிரி உடம்புலாம் அதை அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும்.
எனவே இந்த மாதத்தில் நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, தேக ஆரோக்கியத்தை சரியாக பராமரிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மார்ச் மாதத்தை நான் ரொம்ப வற்புறுத்தி உங்களுக்கு நான் திரும்ப அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன்னா, சூரியன் அஷ்டமத்தில் போய் மறைய போகிறாரு, சனியோட இணைய போகிறாரு. அது தேக ஆரோக்கியத்தை உறுதியாக கெடுக்கும். உங்கள் மைண்டில் கடுமையான குழப்பத்தை கொடுக்கும், ஓவராக திங்க் பண்ண வைக்கும், ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மனசுல நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற உணர்வை விதைக்கும். எனவே நீங்க இந்த மாதத்துல இந்த கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாடணும். உங்க மைண்டோடய நீங்க கொஞ்சம் கேம் விளையாடணும், கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணணும். என்னதான் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாலும் அதை நான் பாசிட்டிவா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டு கிட்ட நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க பாசிட்டிவா நகரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் உங்களை நான் வற்புறுத்தி திரும்ப இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க, உங்க மைண்ட் செட்ல கிளியரா இருங்க. இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு மாதமா உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள்.